යාපනයේ දිස්ත්‍රික්කයේ විවාහ අපේක්ෂාවෙන් සිටි එහෙත් ආර්ථික අපහසුතා නිසා විවාහපත් වීමට නොහැකිව සිටි යුවළ 108ක් ඊයේ යාපනය සෙල්ව සන්නිධි කෝවිලේදී එකම නැකතකදී විවාහ වුණා. යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අඩු ආදායම්ලාභී පවුල්වල විවාහ අපේක්ෂාවෙන් සිටි යුවළ 108ක් එලෙස එක නැකතට තැල්ල බැඳීමේ චාරිත්‍රය සිදු කරමින් විවාහ වීම සිදු වුණා. යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාශ 15ක පදිංචිව සිටි විවාහ අපේක්ෂිත යුවළ පිරිසක් එලෙස එකම කෝවිලකදී හින්දු චාරිත්‍රානුකූලව විවාහපත්ව තිබුණා. සිංගප්පූරුවේ පදිංචි ටී.තුරේ නැමැති ව්‍යාපාරිකයෙකු විසින් සිය මූල්‍ය දායකත්වයේ යටතේ සෑම යුවලකටම රන් පවුම් භාගය බැගිටු රන් තැල්ලක් ලබා දී මෙම විවාහ මංගල්‍යයේ මූල්‍ය දායකත්වයේද දරමින් විවාහ උත්සවය සංවිධානය කොට තිබුණා. එහිදී අදහස් දැක් වූ විවාහ මංගල්‍යයේ අනුග්‍රාහක ව්‍යාපාරික ටී.තුරේ මෙලෙස අදහස් පළ කළා. මගේ දියණියගේ විවාහ මංගල්‍යයේදී ඇති වූ සිතුවිල්ලක් මත තමයි මේ ක්‍රියාව සිදු කළේ. විවාහයක් කරගන්න එක සෑම ආදරණීය ජෝඩුවක් කීම අපේක්ෂාව. සල්ලි අඩුපාඩුකම් මත විවාහ මංගල්‍යයක් කරගන්න බැරුව ගොඩ දෙනෙක් දුක් වෙනවා. ඒ ගැන හිතලා තමයි මම මේ ක්‍රියාව කරන්න මුල් වුණේ. මට පුළුවන් විදියට මම ඒ ආදරණීය ජෝඩු වලට උපකාරයක් කළා. මෙම අවස්ථාවට යාපනයේ දිස්ත්‍රික් ලේකම් එස් සුදර්ශන් සහ විවාහපත් පිරිසගේ ඥාතීන් විශාල පිරිසක්ද එක්ව සිටියා. இங்கே வந்துட்டுனப்பா அப்படி முன்னுக்குவா கோயிலுக்கு முன்னுக்குவா இதுக்கு தனியாக காணாது கொஞ்சம் இருக்கு அப்படியே நிற்க சொல்லுங்க. சேர்த்து ஒரு அந்த டைம்ல சந்தையில அந்த 6 பேர் செலவாங்க.
நாங்கள்லாம் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். என் மகள் வந்து லண்டனில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறான். அவள் கல்யாணம் பண்ண சந்தோஷத்தை பார்த்து நான் நினச்சேன், மனைவியும் நான் நினச்சேன் இது மாதிரி கல்யாணம் மற்ற பேருக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக நேர்த்திக்கடன் பண்ணோம். ஒரு 108 பேருக்கு தம்பதிகளுக்கு பண்ணணும்னு 3 வருஷம் கஷ்டப்படுறோம். எப்படி பண்ணுறது இந்தியாவில் பண்ண பார்த்தா முடியல. கடைசியாக ஜெர்மனு எனக்கு ஃப்ரெண்ட் வந்தது. அவர் கரெக்டாக ஆளெல்லாம் செலக்ட் பண்ணி அவர் இந்த நல்ல ஒகேஷனை பண்ணாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப எங்கள் மனைவிக்கு எனக்கும் பிள்ளை ஏதாவது மூத்த மகன் அவனுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ மனைவி பேசுவார். நீங்கள் ஜேம் சொல்லுங்கள். ஜேம் தாலி 4 கிராம் தாலி, வேறு வந்து வேஷ்டி சால்வை கூரை சாரி, வேறு வந்து 10,000 ரூபீஸ். அவ்வளோதான் ஜேம். வேறு என்னென்ன கொடுத்தோம்? அவர் சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கடவுளை வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோம். பூர்வீகம் அப்பா வந்து யாழ்ப்பாணம் பிறந்தார், அம்மா சிலோன்னா, ஆனால் சிங்கப்பூரில் பிறந்தார். பூர்வீகம் யாழ்ப்பாணம். இவ அளவட்டி. நான் இப்போ என்னோடய மகளோட கல்யாணத்தை வந்து நான் லண்டனில் ஒரு சிறப்பான இடத்துல நடந்து பார்த்தேன். அப்போ நான் நினைப்பேன், இவ்வளோ பணம் செலவழிக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு. இந்த பணத்தை வந்து ரொம்ப பேருக்கு செலவழித்து ரொம்ப பேர் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தாங்க. அந்த எண்ணம் அப்போ வந்தது. அந்த சந்தோஷத்தை வந்து மற்றவங்க சந்தோஷப்படுத்த அது மாதிரி சந்தோஷப்படுத்தவங்க மற்ற தம்பதிகள் இருக்க அது மாதிரி சந்தோஷம் பார்க்கணும்னு நினச்சேன். மகளும் கணவரும் சந்தோஷமாக இருக்காங்க. அது வந்து நன்றியாக கடவுளுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். நன்றிக்காரன் மாதிரி. ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா செழிப்பாக நடந்துருக்குது. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது மாதிரி ஓகே இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக இருக்குது. அவங்க நல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ணுறது ஒரு விஷயம், ஆனால் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி இருக்கணும். நாங்கள் கல்யாணம் பண்ணி 41 வருஷம் ஆச்சு. இதுதான் மூத்த மகன். அவர் மனைவி அவங்க கூட சந்தோஷமாக இருக்காங்க. அது மாதிரி இருக்கணும். அதாவது இன்றைக்கு செல்வச்சன்னதி ஆலயத்திலே அதாவது 110 கல்யாணங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகவும் சிங்கப்பூரை நிரந்தர வசிப்பிடமாகவும் கொண்ட திருமதி டிடி துரை மற்றும் சுமதினி தம்பதிகள் அவர்களுடைய புத்திரன் எல்லோரும் இங்கே வந்து சிறப்பாக செல்வச்சன்னதி ஆலயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் 110 பேர், முதல் 108 இருந்த நாங்கள், பிறகு 110 அது வந்தது. கடைசி நேரத்தில் இன்னும் ஒருவர் வந்தார். அப்போ அவருக்கு நாங்கள் அந்த தாலி செய்ய முடியலை. இருந்தும் இப்போது அவருக்கு மஞ்சள் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது அவருக்கும். அப்போ எல்லாருக்கும் 111 பேருக்கு நாங்கள் இன்றைக்கு செய்து வச்சிருக்கிறோம். அவருக்குரிய தாலியும் பின்பு அவர்கள் அனுப்பி அவர்களுக்கு ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய இந்த கல்யாணத்தை நாங்கள் அவர்கள் இதை முந்தி இந்தியாவில் செய்வோம் என்று அங்கே இங்கே செய்வோம் என்று தான் முதல் வழிகிட்டது. நாங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் இலங்கையில் தான் செய்ய வேணும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதுக்கு அமைய என்ற எல்லோரும் இலங்கையர்கள். அதனுடைய இலங்கையில் எவ்வளவோ மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கா, அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம். அவர்கள் தொடர்ந்தும் சில வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர் என்ன நேற்று ஏர்போர்ட்லேருந்து வரைக சொன்னார், இந்த உமன் ஹெடேக் ஃபேமிலி, அதாவது பெண்களை தலைமைத்துவமான குடும்பங்களுக்கு தாங்கள் வாழ்வாதார உதவி திட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகையால் இன்னும் ஒரு சிறிது இது ஒரு இப்போ நெருக்கடியாக இருக்கிறபடியாக இன்னொரு 2-3 மாதம் கழித்து வாழ்வாதார உதவி திட்டமும் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். ஆகையால் இப்படியான உதவி திட்டங்களை அவர்கள் சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து கனகாலமாக இருக்குது. ஆனால் இருந்தும் இங்கே வடமாகாணத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று இங்கே வந்து இதை செய்கிறார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த மக்களும் இதை கருத்தில் கொண்டு இங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். மற்ற இந்த இதை முன்வந்து செய்ததற்காக திருமதி துரை தம்பதிகள் அவர்களுக்கும் அவர்களுடைய புத்திரர்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கிறதோடு இந்த இவ்வளவு விடயத்தையும் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி செய்து தந்தது வந்து யாழ்ப்பாண டிஎஸ் சுதர்சன் தலைமையிலான
இந்த டிஎஸ் மாதிரி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த ஆக்களை செலக்ட் பண்ணி அதாவது தகுந்த முறையில் சரியான ஆக்களை தெரிவு செய்யணுமென்றதுக்காக ஒவ்வொரு யாழ் குடாநாட்டில் இருக்கிற 15 பிரதேச செயலகங்களில் ஊடாகவும் கிராம உத்தியோகத்தர் எல்லாற்ற உதவியோடையும் தான் இந்த குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்து சரியான முறையிலே இந்த திருமணத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் அதைவிட கோயில் நிர்வாகமும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்கள் கோயிலுக்கு ஒரு திருமணத்துக்கு எடுக்கிற காசை விட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். உணவு விஷயத்தில் கூட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இது எல்லோருடைய பங்களிப்பிலேயும் இது ஒரு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் பிரதேச செயலர்கள், கோயில் நிர்வாகம், கிராம உத்தியோகத்தர் மற்றும் இந்த தம்பதிகள் எல்லோருக்கும் இந்த இது நல்ல வடிவாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் இந்த எல்லோருக்கும் நன்றி சொல்வதுடன் இந்த 111 குடும்பங்களும் எதிர்காலத்திலே சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அவர்களை வாழ்த்தி நாங்கள் இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறோம்.